1970லேருந்து ஒரு கேம் பார்க்க போறோம். இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் வந்து குயின வந்து ட்ராப் பண்ணுவாங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேம் வந்து அவரு ரோய் லோப்பஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்றாரு. பிஷப் B5 அதுக்கப்புறம் பிஷப் C5. ஸோ பழைய காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விளையாடுறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தது. பட் இப்போ ரீசென்ட்டா இந்த மாதிரி அதிகமா விளையாடுறது கிடையாது. C3 வச்சு D4 பில்டப் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் அவரு இம்மீடியட்டா ஸ்ட்ரைக் பண்றாரு சென்டர உடைக்கிறதுக்கு. அவரும் பார்த்தீங்கன்னா, கவுண்டர் அட்டாக் மாதிரி சென்டர பில்டப் பண்றாரு. அட் த சேம் டைம் அவரு பானால பான வெட்டி நைட் அட்டாக் பண்ணாரு. நைட்ட மூவ் பண்ணி அந்த பான வெட்டுறாரு. அப்போ அந்த பிஷப் இன்னும் அட்டாக்ல இருக்கு அப்படிங்கிறதுனால பிஷப்பையே மூவ் பண்ணி அந்த நைட்ட திரும்ப அட்டாக் பண்றாரு. ரொம்ப லாஜிக்கலான கன்டினியூவேஷன். பட் இந்த பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு ஐடியா அல்லது ஒரு ட்ராப் வந்து இங்க ஒயிட் வந்து வச்சிருக்காரு. D takes E5. ஸோ D takes E5 ஓட ஐடியா என்னங்க, நம்ம நைட்ட பிளண்டர் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஷப்பால நைட்ட வெட்டும்போது திரும்ப நம்ம பிஷப்பால வெட்டுவோம். அதுக்கப்புறம் குயின் H5 செக் வச்சு அந்த பிஷப்பை வெட்டிடலாம். பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, பிளாக் வந்து ஆக்சுவலா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நைட் takes E5 விளையாண்டாரு. ஸோ உங்களால அந்த மூவ ஸ்பாட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ நைட் E6 வச்ச உடனே ரிசைன் பண்ணிடுறாரு. குயின் வந்து ட்ராப் ஆயிடுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.